வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் முதலமைச்சர் ரெங்கசாமி அடிபணிந்து செயல்படுவதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். புதுச்சேரியிலும் திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும் என பேச்சு. அம்பேத்கரை கொச்சைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாதை, செயல்பாடுகள் வேறாக இருக்கும். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் எச்சரிக்கை. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. கனமழை எச்சரிக்கையால் ஆட்சியர்கள் அறிவிப்பு. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 3000 கன அடி உபரி நீர் திறப்பு. அடையாறு ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தல். அந்தமான் கடற்பகுதியில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்திற்கு பாதிப்பில்லை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டிக்கு செல்லும் அணி எது? இன்று நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா, குரேஷியா அணிகளுக்கு இடையே பலப்பரட்சை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் முதலமைச்சர் ரெங்கசாமி அடிபணிந்து செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி திமுக அவைத்தலைவர் சிவக்குமார் இல்ல திருமண விழா விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் நடைபெற்றது. திருமணத்தை முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினும் இணைந்து நடத்தி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், புதுச்சேரியில் மக்களுக்கான ஆட்சி நடைபெறுகிறதா என கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியிலும் திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருமண நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தையும் புதுச்சேரியையும் பிரித்து பார்க்க முடியாது என்றும், நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியையும் சேர்த்து 40 தொகுதிகள் என கூறுவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் மதவாத ஆட்சி உருவாகிவிடக் கூடாது என தெரிவித்த அவர், புதுச்சேரியில் திமுக ஆட்சி மலரும் என்றும் குறிப்பிட்டார். இப்போ இதே புது மாநிலத்தில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான், இல்லைன்னு மறுக்கல. ஆனா அது மக்களுக்காக நடைபெறுகிறதா? ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, உயர்ந்த மனிதர் தான், உயரத்தில், ஆனா அடிபடிந்து கிடக்கிறார். ஆக மலர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி என்று இன்றைக்கு பெருமையோடு சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு திராவிட மாடல் ஆட்சி புதுவைக்கு வருவது தேவைதான். புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமைக்கும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியதில் தவறில்லை என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக ஸ்டாலின் பேசியிருப்பார் என தெரிவித்தார். எனவே அவர் பேசியதில் எந்த தவறும் இல்லை என நாராயணசாமி கூறினார். அந்தந்த அரசியல் கட்சியும் அவருடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புவார்கள். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னதில் எந்தவித தவறும் இல்லை. அம்பேத்கரை கொச்சைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாதை, செயல்பாடுகள் வேறாக இருக்கும் என்று திருமாவளவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கும்பகோணத்தில் அம்பேத்கருக்கு காவி உடை, திருநீறு மற்றும் குங்குமம் பொட்டு வைத்து போஸ்டர் ஒட்டப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திருமாவளவன், சங் பரிவார்களை எச்சரிப்பதற்கான போராட்ட களத்தில் மழையோடு இணைந்து எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். அற்பத்தனமான விளையாட்டை கைவிட்டுவிடு. அம்பேத்கரை கொச்சைப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டால் விடுதலை சிறுத்தைகளின் பாதை வேறாக இருக்கும், விடுதலை சிறுத்தைகளின் செயற்பாடு வேறாக இருக்கும். தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வடகடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை முழுமையாக ஆவணப்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர்.என்.ரவி தெரிவித்தார். திருச்சி தேசிய கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு காங்கிரஸ் கட்சியை மையப்படுத்தியே ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று உயிர் தியாகம் செய்தவர்களின் வரலாறு பதிவு செய்யப்படாமல் உள்ளது என்றும், அவர்களை நாம் முழுமையாக ஆவணப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் நாளை அமைச்சராக பதவியேற்க உள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்று எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பதவியேற்க ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாளை காலை 9:30 மணிக்கு ராஜ்பவனில் உள்ள தர்பார் அரங்கில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆளுநர் பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை சந்தித்து பேசினார். குஜராத் முதலமைச்சரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக சென்ற பன்னீர்செல்வம் விழாவில் பங்கேற்ற பின் JP நட்டாவை சந்தித்து பேசினார். அப்போது புதிய நீதி கட்சித் தலைவர் AC சண்முகம், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன், முன்னாள் MP கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இந்த சந்திப்பின் போது OPS காவி துண்டுடன் காட்சியளித்த நிலையில் இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகளுக்கான மறு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மான்டோஸ் புயல் காரணமாக கடந்த 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடைபெறவிருந்த அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் அந்த தேர்வுகளுக்கான மறு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி டிசம்பர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த தேர்வுகள் டிசம்பர் 24 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலை ஆற்றங்கரை ஓரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பூண்டி ஏரியில் இருந்து 7500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கொசஸ்தலை ஆற்றங்கரை ஓரம் வசிக்கும் கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு திருவள்ளூர் ஆட்சியர் ஜான் வர்கீஸ் அறிவுறுத்தியுள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் வினாடிக்கு 3000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் வினாடிக்கு 3000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அடையாறு ஆற்றங்கரையோர பகுதிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பெரிய கோவில்குப்பம் கிராமத்தில் மின்சார கம்பி அறுந்து விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது மாடும் பலியாகியது. அரசாயி என்பவர் வயல்வெளியில் மாடுகளை மேய்த்துவிட்டு திரும்பும்போது திடீரென மின்சார கம்பி அறுந்து அவர் மீதும் அவரது மாட்டின் மீதும் விழுந்துள்ளது. இதில் மின்சாரம் பாய்ந்து அரசாயி உயிரிழந்த நிலையில் அவரது மாடும் பலியாகியது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மத்திய அரசின் நிர்பயா திட்டத்தின் கீழ் மாநகர பேருந்துகளில் இதுவரையும் CCTV பொருத்தும் பணிகள் தொடங்கவில்லை என்று RTI மூலம் அதிர்ச்சி தகவல் அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான காசி மாயன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் அளித்துள்ள பதிலில் மத்திய அரசின் நிர்பயா திட்டத்தின் கீழ் மாநகர பேருந்துகளில் இதுவரையும் CCTV பொருத்தும் பணிகள் தொடங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் நகராட்சி நகரமன்ற தலைவர் உட்பட 6 பேர் திமுகவில் இணைந்து கொண்டனர். சுயேட்சை நகரமன்ற தலைவரான விஜய் கண்ணன், விஜய் மக்கள் இயக்கத்தின் கவுன்சிலர் வேல்முருகன் உட்பட 6 சுயேட்சை கவுன்சிலர்கள் திருச்செங்கோட்டில் நடந்த நிகழ்ச்சியில் திமுகவில் இணைந்தனர். இதன் மூலம் 20 கவுன்சிலர்கள் திமுக வசம் உள்ளதால் சுயேட்சை வசமிருந்த குமாரபாளையம் நகர்மன்றம் தற்போது திமுக வசம் சென்றுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே பெண் பக்தர்கள் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். சீகூர் வனப்பகுதியில் அமைந்துள்ள ஆணிக்கல் மாரியம்மன் கோவில் கார்த்திகை தீப திருவிழாவில் பங்கேற்பதற்காக ஆணிக்கல் ஆற்றை கடந்து பக்தர்கள் கோவிலுக்கு சென்ற நிலையில் திடீரென பெய்த கனமழையால் ஆற்றில் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆற்றை கடக்க முயன்ற ஜக்கலோரை கிராமத்தைச் சேர்ந்த சரோஜா, வாசுகி, விமலா மற்றும் சுசிலா என 4 பெண் பக்தர்கள் எதிர்பாராத விதமாக ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த வன மற்றும் தீயணைப்புத் துறையினர் அவர்களை தேடி வருகின்றனர். வெளிநாடு செல்லும் இந்தியர்கள் எண்ணிக்கை 2021ஐ விட 2022இல் 137% அதிகரித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளிநாடு செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை 2021இல் 77.2 லட்சமாக இருந்ததாகவும் 2022இல் 1.8 கோடியாக 137% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கொரோனாவிற்கு முந்தைய ஆண்டான 2019இன் அளவான 2.5 கோடியை இது இன்னும் எட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் நிறைமாத கர்ப்பிணியை டோலி கட்டி தூக்கி சென்றது குறித்து விளக்கம் அளிக்குமாறு அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாலக்காடு அட்டப்பாடி அருகே கடுக்கமண்ணா பழங்குடியினர் குடியிருப்பில் சுமதி என்ற நிறைமாத கர்ப்பிணிக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் டோலி கட்டி 3.5 கிலோமீட்டருக்கு தூக்கி செல்லப்பட்டார். பின்னர் அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த விவகாரத்தில் அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து பதிலளிக்குமாறு தலைமை செயலருக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
மேற்கு வங்கத்தில் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியாக கருதப்படுபவர் சிபிஐ அலுவலகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பிர்பூம் மாவட்டம் போக்டி கிராமத்தில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்டார். குண்டுவெடிப்புடன் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் லலன் ஷேக் என்பவரை கடந்த 3ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் நரம்டாபூர் கிராமத்தில் கைது செய்தது. இதையடுத்து அவரை காவலில் எடுத்து சிபிஐ விசாரித்து வந்தது. இந்நிலையில் சிபிஐ அலுவலகத்தில் உள்ள கழிவறையில் லலன் ஷேக் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கேரளாவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்க ஆளுநர் RF முகமது கான் விடுத்த அழைப்பை முதலமைச்சர் பினராயி விஜயன் நிராகரித்துள்ளார். ஆளுநரை வேந்தர் பதவியில் இருந்து நீக்கும் மசோதா கேரள சட்டசபையில் செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றப்படவுள்ளது. அதைத் தொடர்ந்து வரும் புதன்கிழமை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாவில் பங்கேற்குமாறு முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்தார். ஆனால் அந்த விழாவில் பங்கேற்கப் போவதில்லை என்று முதலமைச்சரும் அமைச்சர்களும் முடிவு செய்துள்ளனர். சட்டவிரோத பிளாஸ்டிக் லைட்டர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் திமுக MP கனிமொழி கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களவையில் பூஜ்ய நேரத்தில் பேசிய திமுக MP கனிமொழி, தென் தமிழகத்தின் முக்கிய வேலைவாய்ப்பு ஆதாரமான தீப்பெட்டி உற்பத்தி தொழில் தற்போது மிகவும் கடினமான கட்டத்தை கடந்து வருவதாக தெரிவித்தார். மூலப்பொருட்களின் விலை பன்மடங்கு அதிகரித்திருப்பதாக பேசிய கனிமொழி, தற்போது ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சீன பிளாஸ்டிக் லைட்டர்கள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார். இதனால் அவற்றுக்கு தடை விதித்து தீப்பெட்டி மீதான GST வரியை ரத்து செய்ய வேண்டும் என திமுக MP கனிமொழி கோரிக்கை விடுத்தார். பெருநிறுவனங்களின் எந்தவொரு கடனும் ரத்து செய்யப்படவில்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி MP சுப்பராயன், மத்திய அரசு பெருநிறுவனங்களுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடனை ரத்து செய்துள்ளது என்றும் 1%க்கும் குறைவான உயர்கல்வி கடனை ரத்து செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பெருநிறுவனங்களுக்கு எந்த கடனும் ரத்து செய்யப்படவில்லை என தெரிவித்தார். 2000 ரூபாய் நோட்டுகளை அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று மாநிலங்களவையில் பாஜக MP சுஷில்குமார் மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். மாநிலங்களவையில் பூஜ்ய நேரத்தின்போது பேசிய அவர், 2000 ரூபாய் நோட்டுகள் பணப்பதுக்களுக்கும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களுக்கும் பயன்படுத்தப்படுவதால் அவற்றை அரசு படிப்படியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களிடம் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை 2 ஆண்டுகள் அவகாசம் அளித்து வங்கிகள் மூலமாக அரசு திரும்பப் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் சுஷில்குமார் மோடி கோரிக்கை விடுத்தார். அரவிந்தரின் 150வது பிறந்த நாளை ஒட்டி அவரை நினைவு கூறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் பங்கேற்கிறார். 75வது விடுதலை பெருவிழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரி கம்பன் கலை சங்கம் சார்பில் இன்று மாலை 5 மணியளவில் இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். அப்போது அரவிந்தருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நாணயம் மற்றும் நினைவு தபால் தலையை பிரதமர் வெளியிடுகிறார். நாடு முழுவதும் அரவிந்தரை பின்பற்றுபவர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றவுள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலம் தவாங் செக்டாரில் இந்திய சீன ராணுவம் இடையே சண்டை ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லையில் அவ்வப்போது ஆத்திரமூட்டும் செயலில் ஈடுபடும் சீன ராணுவத்திற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்நிலையில் அருணாச்சல பிரதேச மாநிலம் தவாங் செக்டாரில் இரு நாட்டு வீரர்களிடையே கடந்த வெள்ளிக்கிழமை சண்டை வெடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ரோந்து பணியில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் அத்துமீற முயன்ற சீன படைகளுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்துள்ளதாகவும் சண்டையில் இரு தரப்பு வீரர்களும் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜெயிலர் படத்தில் ரஜினியின் கேரக்டர் பெயரை படக்குழு வெளியிட்டுள்ளது. நெல்சன் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜெயிலர் படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று ரஜினியின் பிறந்தநாளை ஒட்டி படத்தின் கிளிம்ஸ் வீடியோ ஒன்றை ஜெயிலர் படக்குழு வெளியிட்டுள்ளது. இதில் ரஜினிகாந்த் கேரக்டர் பெயர் முத்துவேல் பாண்டியன் என இடம்பெற்றுள்ளது. அனிருத்தின் பின்னணி இசையுடன் வெளியாகியுள்ள இந்த வீடியோ ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. துணிவு படத்தின் சில்லா சில்லா பாடல் யூடியூபில் 15 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது. வினோத் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள துணிவு படம் பொங்கலுக்கு திரைக்கு வரும் நிலையில் ஜிப்ரான் இசையில் வைசக் எழுதி அனிருத் பாடிய சில்லா சில்லா பாடல் அண்மையில் வெளியானது. ரசிகர்களை கவர்ந்து வரும் இந்த பாடல் தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் உள்ளது. புகழ்பெற்ற கோல்டன் குளோப் விருது விழாவில் 2 பிரிவுகளில் RRR படம் பரிந்துரைக்கப்பட்டது. ராஜமௌலி இயக்கத்தில் ஜூனியர் NTR மற்றும் ராம் சரண் நடிப்பில் உருவான RRR படம் கோல்டன் குளோப் விருது விழாவின் ஆங்கிலமில்லாத சிறந்த மொழி படங்களின் பிரிவில் தேர்வாகியுள்ளது. இதேபோல சிறந்த பாடலுக்கான பிரிவில் RRR படத்தில் இடம்பெற்ற நாட்டுக்கூத்து பாடல் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.
இங்கிலாந்து இளவரசர் ஹாரி மற்றும் மேகன் குறித்த ஆவணத்தொடரின் 2வது ட்ரெய்லர் வெளியிடப்பட்டுள்ளது. ஹாரி மற்றும் மேகன் என பெயரிடப்பட்ட ஆவணத்தொடரை OTT தளமான நெட்ஃபிளிக்ஸ் தயாரித்துள்ளது. இந்த ஆவணத்தொடரில் இளவரசர் ஹாரி மற்றும் மேகன் இடையேயான காதல், அவர்களுக்கும் இங்கிலாந்து அரச குடும்பத்திற்கும் இடையே ஏற்பட்ட அனுபவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் அடுத்த படம் குறித்து அறிவிக்க உள்ளதாகவும், மக்கள் அழைத்தால் அரசியலுக்கு வருவேன் என சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் லெஜண்ட் சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், தான் அரசியலுக்கு வருவது மக்கள் மற்றும் மகேசன் கையில் இருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஆட்சி சிறப்பாக நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற இருந்த மாநில அளவிலான கால்பந்து வீரர் வீராங்கனை தேர்வு திருச்சிக்கு மாற்றப்பட்டுள்ளது. திருச்சியில் உள்ள அறிஞர் அண்ணா விளையாட்டுத் திடலில் வரும் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இடமும் தேதியும் மாற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. கத்தார் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இன்று முதலாவது அரையிறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. இதில் அர்ஜென்டினா மற்றும் குரோஷியா அணிகள் பலப்பரட்சை நடத்துகின்றன. லுசைல் மைதானத்தில் நடைபெறும் இப்போட்டி நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்குகிறது. 2018 உலகக்கோப்பையில் அர்ஜென்டினாவை 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தி குரோஷியா வெற்றி பெற்றது. இதற்கு அர்ஜென்டினா பழி தீர்க்குமா என ரசிகர்கள் ஆர்வத்துடன் எதிர்நோக்கியுள்ளனர். இரு அணிகளும் இறுதிப் போட்டிக்குள் நுழையும் முனைப்பில் போராடும் என்பதால் இன்றைய போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சமிருக்காது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் முதலமைச்சர் ரெங்கசாமி அடிபணிந்து செயல்படுவதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். புதுச்சேரியிலும் திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும் என பேச்சு. அம்பேத்கரை கொச்சைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாதை, செயல்பாடுகள் வேறாக இருக்கும். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் எச்சரிக்கை. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. கனமழை எச்சரிக்கையால் ஆட்சியர்கள் அறிவிப்பு. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 3000 கன அடி உபரி நீர் திறப்பு. அடையாறு ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தல். அந்தமான் கடற்பகுதியில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்திற்கு பாதிப்பில்லை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டிக்கு செல்லும் அணி எது? இன்று நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா, குரோஷியா அணிகளுக்கு இடையே பலப்பரட்சை. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.